அனைவருக்கும் வணக்கம். உலக செய்தி முதல் உள்ளூர் செய்தி வரை நம்ம உள்ளங்கையில் ஒரு நொடியில் கிடச்சிருது. அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி நம்ம கையில் அடைஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் காலத்தில் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டப்படுவோம். நியூஸ் பேப்பர், அதாவது இந்த பிரபலமான ஒரு நியூஸ் பேப்பரில் டீ கடை, சலூன் கடையில் தான் அதை வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் போய் நாங்கள் படிப்போம். அவ்வளோதான் வழியா வீட்டுக்கு வீட்டில் வாங்கி படிக்கிற அளவுக்கு வசதியோ வாய்ப்போ இல்லை அந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த பத்திரிகையில் எப்படி நியூஸ் போடுவாங்கன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். அவன் கத்தியால் சதக் சதக்னு குத்தினான், குபுக் குபுக் என்று ரத்தம் வந்தது. இதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ இதையும் நம்ம படிச்சுட்டு வந்தோமேன்ட்டு அதை எவ்வளோ மிகப்படுத்திருக்காங்க பாருங்க. சதக் சதக்குங்கிற சத்தம் வருமா? சதையில் குத்துனா வராது. அப்படியே ரத்தம் வரப்போ குபுக் குபுக்குன்னு ஏதாவது ஓசை வருமானா வராது. இதெல்லாம் மிகப்படுத்தி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அந்த பத்திரிகை மிகவும் உச்ச எல்லைக்கு கொண்டு போனது. அதே போல தான் இந்த காலகட்டத்திலையும் சில ஊடகங்கள் ரொம்ப மிகைப்படுத்தி போடுறாங்க. காலையில் இந்த கருங்கல் பாளையத்துலேருந்து சமன் கொடுக்க போயிருக்காங்க. அதாவது பெரியாரே வெங்காயம் நான் வெடிகுண்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற அந்த வழக்கு ஈரோட்டில் பதியப்பட்டு இந்த கருங்கல்பட்டி காவல் நிலையத்திலேருந்து சம்மன் வழங்க போயிருக்காங்க சீமான் வீட்டுக்கு. ஆனால் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா, சீமான் வீட்டில் போலீஸ் குவிப்பு. அங்கே பார்த்தா 3 பேர்லேருந்து 4 போலீஸ் சம்மன் கொடுக்குறது போயிருக்காங்க. இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக நான் பார்க்கிறேன். அவர் அதுக்கு முன்னாடியே அந்த கார்லேருந்து வெளில அழகாக பேட்டி கொடுக்குறாரு. எப்பொழுதும் போல சர்வசாதாரணமாக அவர் அதை கடந்து செல்வார்னு நிறைய காணொலியில் போட்டிருப்பார். அவர் எதை பற்றியும் கவலைப்படுற ஆள் கிடையாது. ஏன்னா நான் சிறைக்கு போனாக்க இன்னும் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும், நிறைய புத்தகம் படிப்பேன், அவ்வளோதான். இவ்வளோ சாதாரணமாக கடந்து போயிடுறாரு. அந்த விதத்தில் அவர் ரொம்ப பாராட்ட வேண்டியதாங்க. ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அது நிறைய முறை சொல்லியிருக்காரு. இவர்களே என்னை பிரபலப்படுத்தி என்னை முதலமைச்சர் சேரில் உட்கார வைக்கிறத கண்டிப்பாக செய்வாங்கங்கிற அந்த காமெடி தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. அதை நம்ம பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். இப்போ நான் சொல்ல செய்தி என்ன, செய்திகளை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லாதீங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறத இதில் பதிவு பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.